முருகேசன் அண்ணன் பெரிய ஹோட்டல் ஓனர் இல்ல. காலையில 4 மணிக்கே எழுந்து சூடு சூடான புட்டு, இடியாப்பம், சிக்கன் குருமா எல்லாம் ரெடி பண்ணுவார். ஆனா அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஊர்ல மெயின் பஜார்ல கடை போட மாட்டார். காடு ஓரத்துல இருக்கும் செங்கல் சூளை வேலைக்காரங்க வேலை செய்யற இடத்துக்கே போய் வண்டி நிப்பாட்டுவார். காலை 7:30 ஆனாலே முருகேசன் தன்னோட தள்ளு வண்டியை தள்ளிக்கிட்டு சூளையை நோக்கி போவார். வேலைக்காரங்க வண்டியை பார்த்ததும் முகத்துல சிரிப்பு. அட முருகேசா, இன்னைக்கு குருமா வாசம் ரொம்ப கில்லாடியா இருக்கு. மசாலா சீக்ரெட் தான் அண்ணே, சீக்கிரம் வாங்க, சூடா இருக்கு. உன் குருமா வாசம் வந்தா எங்களோட சோர்வே ஓடிடுதுடா. மதியம் எல்லாரும் நிழல்ல உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. முருகேசன் வெறும் 25 ரூபாய்க்கு முழு சாப்பாடு பரிமாறுவார். உன் கை ருசி வேற லெவல்டா. உங்கள மாதிரி உழைக்கிறவங்க தான் என் வாடிக்கையாளர்கள். அவருக்கு இது சும்மா பிசினஸ் இல்ல, வேலைக்காரங்க சிரிப்புல தான் அவங்க லாபம். ஒரு நாள் காலையில குருமா வேகவே மாட்டேங்குது. அடடா, ஏன் இன்னைக்கு மட்டும் கோபமா இருக்குது? நேரம் போயிட்டே இருந்துச்சு. 2 மணி நேரம் லேட். சூளைக்கு போய் பார்த்தா யாருமே இல்ல. ஐயோ, எல்லாரும் போயிட்டாங்களா? யோசிச்சாரு. சரி, ஊருக்குள்ள போய் கம்மி விலைக்கு விற்கலாம். அவர் ஊருக்குள்ள வந்து அறிவிச்சாரு, சூடு சூடா சாப்பாடு, வெறும் 20 ரூபாய். கூட்டம் குவிஞ்சது. அனைத்தும் விற்று தீர்ந்தது. அந்த இரவு முருகேசன் யோசிச்சாரு, ஏன் நான் தினமும் ஊருக்குள்ளேயே விற்க கூடாது? அடுத்த நாள் பஜார்ல கடை போட்டார். ஆனா அங்க ஒரு புதிய ஹோட்டல் திறந்திருந்துச்சு. சாப்பாடு வாங்கினா முட்டை 65 ஃப்ரீ. யாருமே முருகேசன் கடைக்கு வரல. திரும்ப சூளைக்கு போனார். அங்க இன்னொரு வேலைக்காரன் சாப்பாடு சமைக்க ஆரம்பிச்சிருந்தான். நீ 2 நாள் வரலடா, அதனால நாங்க தான் ஆரம்பிச்சோம். முருகேசன் சோகமா வீடு திரும்பினார். காலையில ஒரு முடிவு. அவன் 25க்கு விற்கிறானா, நான் 18க்கு விற்கிறேன். செலவு குறைக்க மலிவான பொருட்கள் வாங்கினார். அந்த நாள் ரொம்ப விற்றது. முகத்துல சிரிப்பு. ஆனா மறுநாள் கோபமான வேலைக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்க. உன் சாப்பாடு சாப்பிட்டு நாங்க உடம்பு சரியில்லாம போயிட்டோம். முருகேசன் ஷாக். உண்மை புரிந்தது. ஆமா, கம்மி விலைக்கு விற்க நான் தரம் குறைச்சிட்டேன், மன்னிச்சிடுங்க. ஊர் பெரியவர் வந்தார். தப்பு ஒத்துக்கிட்டாரு. அடிச்சா தீராது. வேலைக்காரங்க சொன்னாங்க, இப்போ நீ இந்த கடை மூடு. நேர்மையா உழைச்சா நம்பிக்கை திரும்ப வரும். முருகேசன் அமைதியா உட்கார்ந்தார். சமைக்கத்தான் எனக்கு தெரியும், ஆனா இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க சூளையில உழைக்கிறாங்க, நானும் கற்றுக்கிறேன். அடுத்த நாளிலிருந்து முருகேசன் சூளையில் வேலைக்கு சேர்ந்தார். மெதுவா எல்லாரும் அவரை மீண்டும் ஏற்றுக்கிட்டாங்க. வாழ்க்கை சிம்பிளா இருந்துச்சு, ஆனா மனசு ரொம்ப லைட்டா இருந்துச்சு. இனி லாபம் இல்ல, நியாயம்தான் என் அடையாளம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.